அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று பெரியோர்கள் பழமொழி சொல்வார்கள். மகர ராசிக்கு 6ஆம் வீட்டிற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியானவர் சத்ரு பாக்கியாதிபதி புதன். நேர் 7ஆம் வீட்டிலே கலத்தரஸ்தானத்திலே ஒரு 66 நாட்களுக்கு புதன் சஞ்சாரம் செய்ய போகிறார். புதன் பெயர்ச்சியின் மூலம் மகர ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் சூரியன் சுக்கிரன் முன்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார்கள். ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் குருபகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறார். மேச ராசியில் பரணி நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறார். கும்பராசி சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். புதன் ஜூன் மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை ஒரு 66 நாட்களுக்கு புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரத்தில் முன்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த 66 நாட்களில் புதன் வந்து வக்கரம் அஸ்தங்கம் நிகழப் போகிறது. மகர ராசி என்பதற்கு நேர் 7ஆம் வீட்டிலே புதன் அமர்ந்து ஒரு 66 நாட்களுக்கு பலன் கொடுக்க போகிறார். மகர ராசி என்பதற்கு 2வது வீட்டிலே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சனி பகவான் வந்து ராகு நட்சத்திரத்தில் வக்கரகதியில் பின்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் வந்து உங்களுக்கு ஜென்ம சனி பிடிப்பது போல். தைரிய வீரிய ஸ்தானத்திலே சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மகர ராசி என்பதற்கு அதிகார ஆளுமை திறன் உண்டு. மகர ராசி என்பர்கள் உங்களுடைய கடின உழைப்பால் தன லாபங்கள் பெற்று விடுவீர்கள். தைரிய வீரிய ஸ்தானத்திலே சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. ராகு நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கிய பயணத்தில் அவருடைய 3ஆம் பார்வை செவ்வாய் பகவான் மேல் மிக பலமாக விழுகிறது. மகர ராசி அன்பர்கள் மாயை மயக்கத்தில் தவறான கெட்ட பழக்க வழக்கங்களில் போய் மாட்டிக்காதீங்க. வீண் கெட்ட பெயர், அவப்பெயர், அசிங்க அபிமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுகஸ்தானமான 4வது வீட்டிலே சுக்கிரன் நட்சத்திரத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவானுடைய வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறார். மகர ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குரு சஞ்சாரம் செய்யும்போது பூர்வ புண்ணிய பலம் உண்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் பார்வையில் கலத்தரஸ்தானத்திலே புதன் அமர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். செவ்வாய் பார்வையில் புதன் அமரும்போது புதன் வந்து புத்திக்காரகன், கல்விக்காரகன், வித்தைக்காரகன். யாரிடமோ எந்த வம்பு தும்புக்கும் போகாதவர் புதன். எதையும் முன்னின்று 2ல் 1 பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய் பார்வையில் புதன் அமரும்போது மகர ராசி என்பதற்கு சத்ரு பகையை கொடுப்பாரா, சகல பாக்கியங்களை கொடுப்பாரா? புதன் வந்து முதலில் அவர் வந்து இரட்டை தன்மை கொண்ட கிரகம். நீர் ராசியில் கடகராசியில் சஞ்சாரம் செய்யும்போது புதன் வந்து பகை பெறுகிறார். புதன் பகை பெறும்போது மகர ராசி என்பதற்கு 7ஆம் வீடாக இருக்கும்போது கலத்தரஸ்தானமாக இருக்கும்போது ஆசை, மோகம், காதல், கூடா நட்பு, முறை தவறிய உறவு, மாயை மயக்கம் தவிர்ப்பது மகர ராசி என்பர்கள் நல்லது. ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை 7ஆம் வீட்டிலே புதன் வரும்போது உங்களுக்கு வந்து கிழக்கமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். ஒரு காரியங்களை ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்த பிறகு தடைப்படுத்திய பிறகு வெற்றியை கொடுப்பார். 6 சத்ருஸ்தானாதிபதி 7ஆம் வீட்டில் வரும்போது உங்களுக்கு வந்து முறை தவறிய விஷயங்களில் பகை விரோதம் வருவதற்கான வாய்ப்புகள் முதல்ல உண்டு. புதன் தாய் மாம கிரகமாக இருக்கும்போது மாம மச்சான்களிடம் மகர ராசி என்பர்கள் பகை விரோதம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். மாமனார் மாமியாரிடம் பகை விரோதம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 7ஆம் வீட்டிலே எந்த கிரகம் வந்தாலும்
அது வந்து கலத்தரத்தின் மேல் ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும். திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒருவரை ஒருவர் குற்றம் குறை சொல்லாமல் எதிர்வரக்கூடிய 66 நாட்கள் மகர ராசி அன்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். முதல் 2 நாட்கள் குருபகனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். பிறகு வந்து சனி பகவானுடைய பூச நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்வார். பூச நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது செவ்வாய் பார்வையில் புதன் அமரும்போது மகர ராசி அன்பர்கள் கெட்ட வழியில் கெட்ட தொடர்புகள் வழியில் உங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வரும். இது வந்து ராகு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு மாயை. மகர ராசி அன்பர்கள் அதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. ராசிநாதன் பலமாக இருந்தால் நம்மளை வந்து எந்த மாய வலையும் நம்மளை ஒன்று செய்யாது. ராசிநாதன் வக்கரகதியில் ராகு நட்சத்திரத்தில் வரும்போது நாம் வந்து நம்முடைய மனமாற்றம் மதில் மேல் உள்ள பூனை போல் இங்கிட்டு தாவலாமா அங்கிட்டு தாவலாமா அப்படின்னு இதே ஒரு பக்கம் தாவி குதிக்கும்போது வாழ்க்கையில் தொந்தரவுகளை தரும். பாக்கியாதிபதி 7ஆம் வீட்டில் அமர்ந்து ஜென்ம ராசி பாரி செய்யும்போது சகல பாக்கியங்கள் மகர ராசி என்பவர்களுக்கு உண்டு. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. குழந்தை வரம் இப்போ வந்து கிடைக்க போகிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகிறது. தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் வந்து தடையின்றி வருமானம் வரப்போகிறது. புதன் இரட்டை தன்மை கிரகம் என்பதால் 2 விஷயங்களையும் எதிர்வரக்கூடிய 66 நாட்கள் மகர ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகிறார். ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை மகர ராசி என்பவர்கள் முறை தவறிய விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். மீண்டும் வந்து பேச்சுவார்த்தையின் மூலம் சமாதானமாக அன்பு பண்பாக பேசி மீண்டும் ஒன்று சேரலாம். இளைஞர்களுக்கு காதல் மலரும். கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு. ஆனி மாதம் 23ஆம் தேதி சுக்கிர பகவானும் 7ஆம் வீட்டிற்கு வருகிறார். செவ்வாய் பார்வையில் புதன் சுக்கிரன் அமரும்போது மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஆனி மாதமே திருமண பேச்சுவார்த்தை சுபகாரியங்கள் கைகூடி வரும். ஆனி மாதம் 23ஆம் தேதி வரை சுக்கிரன் வந்து மறைந்த நிலையில் அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் தொழில்ஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் மறைவு பெற்று அஸ்தங்க நிலையில் இருக்கும்போது அவர் வந்து 6ஆம் வீட்டிலே இருக்கும்போது சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு, பிள்ளைகள் காரியமாக பயண அலைச்சல் மகர ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளும் தருவதற்கான வாய்ப்புண்டு. ஆனி மாதம் 23ஆம் தேதி நேர் 7ஆம் வீட்டிற்கு சுக்கிரன் வருகிறார். செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது 7ஆம் வீட்டிலே புதன் சுக்கிரன் கூட்டணி சேரும்போது மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பாலினவர்கள் வழியில் தொந்தரவுகள் வரும். கூடா நட்பு கேடாய் முடியக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமென்றால் சனி பகவான் 2ஆம் வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நீங்கள் வந்து உங்கள் வேலை தொழிலை கடுமையாக நேசித்து உழைக்க வேண்டும். கிடப்பாறை மண்வெட்டி களக்கொத்து எடுத்து சொந்த பயன்பாட்டிற்காக விவசாய வேலைகள் செய்யும்போது லாபம் சேமிப்பு உயரும். கத்தி கபடா அருவா எடுத்துக்கிட்டு போருக்கு போனால் போட்டி பகை விரோதம் சண்டை கட்டினா பண விரயம் வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு வந்துவிடும். மகர ராசி என்பர்கள் கலத்திரஸ்தானத்திலே இரட்டை தன்மை கொண்ட புதன் அமர்ந்திருக்கும் போது 2 விதமான பலன்கள் நடக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல பலன்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 66 நாட்கள் கடகராசியிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல் சூரியனும் வந்து விடுகிறார். 7ஆம் வீட்டிலே சூரியன் புதன் சுக்கிரன் 3 கிரக கூட்டணி வரும்போது மகர ராசி அன்பர்கள் பதறாதீர்கள், கதறாதீர்கள். உங்களுக்கு வந்து தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்க 3ஆவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குருபகன் அமர்ந்திருக்கும் போது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கும்போது புத்திர பலம் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.